இன்றைக்கு எங்களுடைய ஆர்த்தி குட்டிக்கு வந்துட்டு அதாவது வந்து ஏஞ்சல் ஸ்கூலில் வந்துட்டு ஒரு பெரிய நிகழ்ச்சி. ஏஞ்சல் ஸ்கூலுக்கு வந்துட்டு ஒரு ஏஞ்சல் வந்து இந்த தினம் வந்து போக போகிறா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சொன்னால் வந்து அப்படித்தான் வந்து நிற்கிது. அப்போ இந்த இதுக்கு வந்து தேனி டான்ஸ்ன்னு சொன்னால் பின்னுக்கு அந்த பட்டர்ஃப்ளைன்னு ஒரு இறக்கி ஒன்று வாங்கினாங்களே இறக்கி ஒன்று நல்லா கிடக்குண்ணா. அது அனைவருக்கும் வணக்கம். நான் ஜது. நான் அனுஷியா. ஓகே, இப்போ இன்றைக்கு நம்ம நாங்கள் எங்கே நிற்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து வளமைய போடங்களுடைய வீட்டை வந்து நிற்கிறோம். வேணாம்மா இப்போ விடிய காலமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 6:45 ஆகிக்கொண்டு இருக்குது. விடிய காலமே வந்து கத்த வண்டி கிடைக்கிறது சரியான காத்தால வந்து கத்த வண்டி கிடக்குது. ஓகே, இப்போ இன்றைய தினம் வந்து நாங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை வந்து எங்களால் நேற்றைய தினம் கூட வந்து எங்கள் வீடியோ போடலாம் போயிட்டு நம்ம அதை வந்து மாமாவோட கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லி அவசரமாக கொஞ்சம் அங்கே போய் நின்றதுன்னு. அப்போ அதனால் கொஞ்சம் பிஸியாக அப்படி ஓடுபாட்டு வந்து கொஞ்சம் எங்களால் வீடியோ அவங்களுக்கு போடலாம் போயிட்டு. அப்போ இன்றைய தினம் வந்து நாங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொன்னால் அதாவது வந்து எல்லா உறவுகளுக்குமே வந்து தெரிஞ்சிருக்குன்னா அதாவது எங்களுடைய தங்கச்சி வந்து எந்த ஸ்கூலில் வந்துட்டு படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து இப்போ பார்க்குற புது உறவுகளுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. சம்டைம் வந்து எல்லாரும் பழைய வீடியோ பார்த்துருப்பாங்கன்னு தெரியாது நம்ம. அப்படி அந்த ஒரு ரீதியால் வந்து இன்றைக்கு எங்களுடைய ஆர்த்தி குட்டிக்கு வந்துட்டு அதாவது வந்து ஏஞ்சல் ஸ்கூலில் வந்துட்டு ஒரு பெரிய நிகழ்ச்சி என்னம்மா. அப்போ நிகழ்ச்சிக்காக வந்து இப்போ நாங்கள் எல்லாருமே வந்துட்டு இப்போ அந்த ஏஞ்சல் ஸ்கூலுக்கு வந்துட்டு ஒரு ஏஞ்சல் வந்து இன்றைய தினம் வந்து போக போகிறா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சொன்னால் வந்து அப்படி தான் வந்து நிற்கிது. அப்போ இந்த இதுக்கு வந்து சமூகம் அளிக்க போகிறது வந்து நான் போகிறேன். அதான் வந்து அப்பாவுக்கு வந்து அவசரமான சிறிய சிறிய வேலையால் இருக்கிற அடியால் வந்து அப்பா வந்து போகக்கூடிய நிலைமை வந்து இல்லை. அப்போ அங்கிட்ட ஆத்திக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விடியவே வந்து எழுந்தி நேற்று சொல்லியிருந்தது அம்மா நாம் வந்து கொஞ்சம் மங்கி கொட்டணும்னு சொல்லிடுறேன். அப்போ ஆள் வந்து ரேட்டே வந்து ஸ்கூலில் வந்தோன்னு முழுகி போட்டு போய் மங்கியெல்லாம் பொட்டி போட்டு வந்து இன்றைய தினம் வந்து நேரத்துக்கு ஆள் எழும்பிட்டு வந்து ஆளுக்கு ஏற்ற கலர்ல வந்து ஒரு குவாலிட்டியான அதாவது அப்ப சொன்னா அந்த ஊர் முட்டை போல இருக்கு கிட்டத்தட்ட ஆதிய பாக்குறேன். ஊர் முட்டை போல ஆள் நிக்குது. அப்ப இன்றைய தினம் எங்களுடைய தங்கச்சியை வந்து நாங்கள் கூட்டிட்டு போக போறோம். அதான் வந்து என்ன ப்ரோக்ராம்னு சொன்னா அது வந்து அவங்களோட ஸ்கூல்ல வந்து எல்லாமே இங்கிலீஷ் சாங் அதாவது தேனி டான்ஸ் சொல்லி டான்ஸ் ஆடிட்டு இருக்குது. அப்ப டீச்சர் வந்து அந்த அதுக்குரிய சட்டை எல்லாம் கொடுத்து விட்டவா அன்னைக்கு அங்கே போய் தான் நாங்கள் மிச்சத்தை விழுப்படுத்தோம். அந்த மேக்கப் செட்டெல்லாம் நாங்கள் கொண்டு போகிறோம். இனி அங்கே கொண்டு போய் விழுப்புறோம். இப்போல்லாம் லிஃப்ட்டு கண்டு கூப்பிடுவோம் பின்னால் தானே. அதனால் அங்கே இங்கேருந்து நாங்கள் உடுப்பெல்லாம் மட்டும் நோம்பெல்லாம் விழுப்பிச்சு வச்சுருக்கிறோம். இனி அங்கே போய் வீடியோ பார்ப்போம். அப்போ இப்போ சில நேரம் வந்து வீடியோ வந்து உள்ள எடுக்கலாமான்னு தெரியலை நம்ம. அப்போ அது வந்து சில டைம் வந்து எடுக்கலாம்னு சொன்னால் நம்ம அந்த எடுப்பேன். ஓகே, அப்போ இப்போ எங்களுடைய தங்கச்சியை நாங்கள் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நோம்பலாக பாலுக்கு மேக்கப் பண்ணு போடல நம்ம நேரம் போகுது. அது வந்து அப்போ கோல் எடுத்தாரு. இப்போ அந்த கார்கார் அண்ணாடாம வந்து போக போகிறோம். ஓகே, ஆத்திக்குட்டியை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனல் ராஜி ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அதர் வகையில் நீங்கள் எங்களுக்கு தர ஒரு ஆதரவாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு இப்போ நம்மளை ஆத்திக்குட்டியை பார்ப்போம். சொன்னான் போல நான் தடி வச்சிருக்கேன். இது வந்து ஒரு தேனி டான்ஸ்ன்னு சொன்னால் பின்னுக்கு அந்த பட்டர்ஃப்ளைன்னு ஒரு இறக்கி ஒன்று வாங்கினாங்களே இறக்கி ஒன்று அதெல்லாம் வந்து ஸ்கூல்ல டீச்சர் கட்டுவா. மற்ற இதுதான் வந்து அதுக்கு மேக்கப் வந்து நோமலா செய்திருக்கிறோம். நீ அங்கே கொண்ட மீதியை செய்வோம். அப்போ அது ஒரு சந்தோஷமே. நல்லா டான்ஸ் பண்ணுவோமே. அது நல்லா டான்ஸ் பண்ணோம். சந்தோஷம் இருக்கட்டும். இப்போ ஆத்தி வந்து முதல்ல இங்கே வரைக்குள்ள வந்து இப்போ எங்களுக்கு நோமலாக வந்து ஆடி காட்டுன்னு இப்படி தான் டான்ஸுக்குன்னு சொல்லி
அதுக்கிட்டு ஒரு செப்டன் எடுத்து காட்டுவோம். ஒரு ஸ்டெப் ஆடிங்களேன் பத்தமாவாக்கு வீடியோ தோடெல்லாம் போடக்கூடாது. அங்கே கொண்டு போய் தான் அந்த ஜெலோ கலரில் வந்து பேண்ட்லேருந்து தோட்லேருந்து அதெல்லாம் செய்யணும். அந்த வட்டப்பிளே வந்து ஜெலோ கலர் தான் அதுவும். அப்போ அதெல்லாம் அவங்க கொண்டு போய் வெளிக்கிட்டு பார்ப்போமே. அது அவங்களுக்கு அண்ணா ஒரு ஸ்டெப் பண்ணி அடிக்கிட மாட்டேங்குது. அண்ணாக்காண்டி ஆமாம் டைம் ஆகுது. அது சரி ஓகே. அப்போ நாங்கள் வளர்க்கலாமா? நாங்கள் அந்த போகிறோமே இதான் அந்த ரெக்கே பாப்போம் ரெக்கே பாப்போம். பட்டர்ஃப்ளை ரெக்கே நல்லா கிடக்கணும். ஆளுக்கு அது ஆகிட்டு ரெக்கே தான் ஜெலோ கலர். வெண்டைக்கு ஒரு ஆட்டம் ஒன்று இருக்குதா தங்கச்சி? வாழ்த்துக்கள். இங்கே அண்ணா கை வந்துட்டு வாழ்த்துக்கள். சரி டைம் ஆச்சு போ மேடம். அப்போ அப்பா வாழ்த்துக்கள் சொல்லு ராத்திக்கு சொல்லியாச்சு. அப்பாக்கா கொஞ்சம் விட ராத்திக்கு அது ரைட். அது நோடிவாங்க அஜின் நேரம் போட்டுன்னு சொல்லி இப்போ அம்மா வந்து அவசரமாக சொல்லி கொண்டுக்கா. அதான் நேரம் கொஞ்சம் போட்டு தான் பாருண்ணா. அஜி நோடியா அவள் வருங்கால வரட்டு. சரி அங்கே போயிட்டு சந்திப்போம் என்ன. ஆதி பாய் 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 பாய். ஆதிக்கிட்ட முன்னுக்கு இருக்கிறேம்மா. ஆதி உங்களுக்கு நேரம் போடும். சரியா எத்தனை மணிங்க? இறங்கட்டா அங்க
ஓகே இப்போ நாங்கள் வந்து ஆத்திக்குடி நிகழ்ச்சி முடிச்சு வெளியால் வந்து நிற்கிறோமே அது ஓ அம்மா அப்புறம் அண்டக்காக நிற்கிது கலைக்கு எனக்கு இல்லாமல் இருக்கேன் என்னன்னு சொல்கிறது கொஞ்சம் வேலைக்கு அது நித்திர மொழிக்கு சொல்ல முடியாம அப்போ 2க்கும் 5 மணிக்கெல்லாம் விளம்பிட்டு நித்திரது முடியும் சரி ஏதோ சந்தோஷம் தானே இப்போ 5 மணிக்கு நீங்கள் நித்திர கொண்டு இருக்கட்டும் பார்த்தின நிகழ்ச்சி என்ன சொன்ன என்ன விளக்கம் அது நாளைக்கு வந்து இந்த பிரின்சிபல்கிட்ட 86வது பர்த்டே முன்னிட்டு தான் 2க்கு அந்த நிகழ்ச்சியில் வச்சவங்களேண்ணா அப்போ உண்மையிலே ஆர்டிண்டில் இந்த ஸ்கூலில் படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்குள்ளேயுமே ஒரு வித்தியாசமான திறமைகள் இருக்குண்ணே ஜதுவுக்கு எப்படி இருந்துச்சு நான் ஜதுவை தான் ஃபர்ஸ்ட்டு கேட்கணும் தான் ஜது வந்து உள்ளுக்குள்ள எல்லாம் வந்து பார்த்தனே எப்படி இருந்துச்சு தாத்தாப்பாடி எப்படி சொல்கிறேன் உண்மையிலே சொல்ல போனால் வந்து என் லைஃப்பில் பார்க்கல எப்படி சொல்கிறேன் அப்படி ஒரு பெரிய கோல் என்ன அவ்வளோ எவ்வளோ ஆகலாம் ஒரு சின்ன பிள்ளைலாம் அவ்வளோ பேருக்கான ஒரு சத்தம்ன்ற சாமான் இல்லைண்ணா அவ்வளோ ஒரு அமைதி பழக்க வழக்கத்தில் இருந்து மற்றது சின்ன குட்டி பிள்ளைலாம் இங்கிலீஷ் அழகாச்சு கொண்டு பார்க்க அவ்வளோ இந்த குட்டி குட்டியாக இந்த டான்ஸில் பார்க்க இப்படி இருக்குண்ணே ஒரு வித்தியாசமான இங்கிலீஷில் இந்த கதைக்கிற மொழி விதம் வந்து பயங்கர வித்தியாசம் என்ன இல்லை ஒரு சின்ன பிள்ளைல கூட கொண்டு விட்டாலும் அது இந்த பேச்சு திறன் என்ன டான்ஸ் திறன் என்ன அந்த மாதிரி பார்க்க ஒரு வியப்பாக இருக்கு எல்லாருக்கும் அந்த இடத்துல வந்து உண்மையிலே இந்த இடத்துல வந்து நாங்கள் நினைவிலே நினைக்க ஒரு பாடசாலையில் எங்களோட ஆர்த்தி வந்து படிக்கிறேன்னு பாருங்கோ மக்களே ஏஞ்சல் காலேஜ் எவ்வளோ ஆக்கள் வந்து நிற்கிறோமையாகுதுண்ணே இதில் இன்னொரு கவலைன்னு சொன்னால் நாங்கள் இப்போ வந்து சரியாக வந்து 12:30 வழியால் வந்து நாங்கள் என்னம்மா 12:30 11:30 ஓ 11:30 வந்து நாங்கள் அப்போ எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் ஆட்டுக்குட்டியோட அந்த பிள்ளையோட வந்தது அப்போ அந்த பிள்ளைக்கு வந்து இன்னைக்கு 1:15 தான் ஸ்கூல் விடும் பழமையா அப்போ தூரம் தானே போயெல்லாம் வரையலாது இதே 11:30 இப்போ நேரம் வந்து 1:05 ஒரு 10 செகண்ட் அந்த பிள்ளைங்க வந்து வெளியில் வர நாங்கள் போகலாமே இல்லை அப்போ இதில் வந்து என்ன சொல்லணும் எங்கள்கிட்ட சொல்லி ஒரு வாகனம் இருந்திருந்தா எங்கள்கிட்ட எவ்வளோ தேவைகள் வந்து எங்களை முடிஞ்சிருக்கணும் நீ அங்கே போய் நீ எவ்வளோ வேலையில் இருக்குது அப்படி இப்படி அவ்வளோ நான் வெயிட் பண்ணி இந்த கால்கை இருக்கவங்கள மடிஞ்சு வைக்கிறது இல்லை சொல்கிறேன்னும்மா இப்போ அதை சொல்லல இப்போ நம்மளாம் இப்போ சொல்கிறேன் சின்ன காரணம் வந்து அந்த அண்ணாண்டபடியாக எவ்வளோ தான் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார் ஆனால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் கிடக்குறேன் அம்மாவுக்கு வந்து எப்படி சொல்கிறேன் நான் என்ன சொல்லுவேன்னா அம்மாவுக்கு அந்த கொஞ்சம் கூட பிள்ளைங்கள தெரியுமோ அதான் மெயின் பேஜ் அம்மாவுக்கு இப்போ குத்தடிச்சு நீங்கள் பூசணிக்காய் கொடுங்க அம்மா சாப்பிட்டு எந்த பெரிய உயரமாக பார்த்து வருவேன் அது இங்கிலீஷ் பாட்டு தானே ஃபுல்லா இங்க வந்து பார்க்கல என்ன சொல்றது ஆத்தின் திறமையில வந்தவங்களால இங்க வந்து நிக்கலாம் உணர்ந்து கொள்ள முடியுதுன்னு பாடசாலை கீதம் எல்லாம் இங்கிலீஷ் எல்லாம் பாட்டு இப்பதான் இந்த சின்ன பிள்ளைகிட்ட இந்த ஆட்டங்க டான்ஸ் ஆமா நாங்க இங்கிலீஷ் இதுல கேக்குறோம் மலை மண்டை பாடி அதெல்லாம் சொல்லி மாட்டு நிக்கிறாரு பார்க்க ஆசையா இருக்கு இல்ல அம்மாக்கெல்லாம் முதல்ல இந்த பாட்டு தானே கேம பாடி இல்லை உண்மையான நம்ம எப்பவுமே ஒரு புதுசாக கிடக்கு நான் நெஞ்சு வந்தேன் இனி நான் வர மாட்டேன் என்னாலே இல்லாது புள்ள கழட்டி முடிஞ்சு என்ன கழின்னு வருது என்ன ஆத்தி பறக்க போறார் ஆத்தி என்னடா ஆத்தி கொலையுது இல்ல இப்ப இப்பெல்லாம் கழட்டி நடந்தது என்ன இல்ல அது வந்து இந்த ட்ரவ் பேண்ட் தானே அப்படியே தூக்கி பிள்ளை கொலி கொண்டிருக்கேன் ஒரு பக்கா தாங்க கலட்டினாங்க இப்ப பாப்ப மத்தக்களுக்கு சட்டியை கொலி கொண்டு இருக்கிறாங்க இன்றைக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஆத்திக்கான வீடியோ நம்ம யூடியூப்ல பதிவு செய்யணும் அதான் வந்து ஆத்தினுடைய அந்த ஸ்கூல் வந்துட்டு இது தானே அதான் வந்து இதோ உண்மையிலே அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள வந்து நான் இருந்து அந்த ஒவ்வொரு பிள்ளைகள திறமையும் பார்த்து அதுக்குள்ள வந்து எங்களோட ஆத்திக்குட்டியும் வந்து ஒரு குஞ்சா ஒரு சின்னதா அதுன்ற திறமையிலையும் பார்த்தது எனக்கு உண்மையிலே என்ன சொல்றது நான் அழுதுட்டேன் அது என்ன சொன்னா அதை அழுதுட்டேன்னு சொன்னா அது வந்து ஒரு ஆனந்த கண்ணீர் என்னன்னு சொன்னா உண்மையிலே நாங்கள் எதிர்பார்க்கல இந்த பெரிய பாடசாலையில அந்த பிரின்சிபலே சொன்னார் இந்த மானிப்பா காலேஜ் இந்த பள்ளிக்கூடம் இருக்குல்ல ஏஞ்சல் இன்டர்நேஷ்னல் காலேஜ் வந்து இந்த யாழ்ப்பாணத்துக்குள்ளே முதல்ல நம்பர் 1 இங்கிலீஷ் மீடியமா உண்மையில் அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து எங்கள் ஆர்த்தி படித்து
எவ்வளோ தூரம் கட்டிக்காரியை வந்தோன்றிருக்கேன் கேட்கல. இதுக்கு எல்லாத்துக்கும் பெருமை யாருக்கு தெரியுமா? எனக்கு தான். உண்மையில யாருக்கு? எங்களை தான். சற்றும் எதிர்பார்க்காமல் ஆத்தின் வளர்ச்சி ஒவ்வொன்றுக்கும் வந்து முன்னணியாக நின்றது அந்த பிரான்ஸ் அண்ணா தானே. அவருக்கு நாங்கள் எத்தனை ஆயிரம் நன்றி சொன்னாலும் அடங்காதென்று. ஏன்னு சொன்னால் இளமையில் கல்வி சிலையில் எழுத்துன்னு சொல்லுவாங்க. அப்போ தேங்க்ஸ் சொல்லுவோம். இல்லை, இளமையில் கல்வி சிலையில் எழுத்துன்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே எவ்வளோ உதவி செய்து என்ன தேர்ந்தாலும் அந்த அண்ணா வந்து எங்களோட ஆர்த்திக்கு காலத்தால் அழியாத ஒரு செல்வத்தை கொடுத்துக்கிறேன். ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நாங்கள் எப்போவுமே இன்றைக்கு எப்போவுமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னால் இந்த பள்ளிக்கூடம் ஆதி படித்து கொண்டிருக்கிற பதங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்குது. அவரும் ஒரு ஃபோட்டோ எடுத்தாக்க அனுப்புங்கன்னு சொல்லி நாங்கள் சுழற்சி ஆத்தின ஃபோட்டோ எடுத்து அனுப்பி கொண்டாந்துருக்குறாங்களே. எங்களை போல வந்து ஆத்தியம் வந்து நேசிக்கிறது உண்மையில அந்த அண்ணா நல்ல உண்மையிலே சொல்ல போனால் அவரை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. சொன்ன வார்த்தை இல்லை. ஏண்டா ஒவ்வொரு நொடியுமே வந்துட்டு ஆத்திக்குட்டியாக கேட்டவட உண்மையில வந்து என்ன அதை சொல்லி அடங்காது. ஆத்தின் ஒவ்வொரு வளர்ச்சிக்கு பின்னாலேயும் காரணமாக இருக்கிறது உண்மையில அந்த அண்ணா தான். இல்லை அவர்கிட்ட அன்பு வந்து ஒரு வித்தியாசமாம்மா. என்ன சொன்னால் அவர் எப்படி சொல்ற ஆத்திக்குட்டியில் வந்து அப்படி தான் பாலாரு ஒன்றுண்டா ஆத்திக்குட்டிக்கு அப்படி செய்கிறவர். இல்லை இல்லை அது கொமெண்ட் அடிக்கிறாங்க, அடிச்சுட்டு போடுவோம். எங்களுக்கு தான் தெரியும். இந்த கொமெண்டோட பார்த்து தான் நாங்கள் எல்லாம் போ செத்துருப்போம். எங்களோட அந்த ஆத்திக்குட்டியை வந்து இந்த அளவு நேசிக்கிற அந்த அண்ணா எங்களோட உயிர் உள்ள வரைக்கும் நாங்கள் அவருக்கு நன்றி மறக்க மாட்டோம். அவர் எல்லாரும் தான். இல்லை இப்போ நோமலாக வந்து அப்போ ஆத்திக்குட்டியில் வந்து இந்த அண்ணான்னு மட்டும் சொல்லல, எல்லாரும் தான் கண்டிப்பாக வந்து மட்டும் மறக்காம இன்றைக்கு ஒரு நன்றி உணர்வோட இருப்போம். அதே தாண்டி மேலே இந்த படத்தில் வந்து எங்களை படிக்கின்ற ஒரு பெருமையாக இருக்குன்னு கண்டிப்பாக கண்டிப்பாக நான் நினைச்சு பார்க்கல. உண்மையாக வந்து பாருங்க இந்த பாடசாலையில் பெருசே வந்து இவ்வளோ தூரம் இந்த பாடசாலைக்கு இப்படி எல்லாம் வந்து ஆத்திக்குட்டி இவ்வளோ தூரம் நாங்கள் வந்து நிற்போம் கூட நாங்கள் எதிர்பார்க்கல. நம்ம வந்து இலகுவான பள்ளிக்கூடமாக ரோடும் போட்டாலும் போட்டு மேய்க்க தேவையில்லை. அது நல்ல சுவாத்தியமாக இருக்குது. சரி, ஓகே, சந்தோஷம் மக்களே. இன்றைக்கி வந்து எங்களோட ஆத்திக்குட்டியில் டான்ஸை வந்து எப்படி கண்டு பாருங்க. நல்ல சின்ன மெல்லிய உடம்பு தானே சும்மா வளைச்சி அந்த மாதிரி டான்ஸ் பண்ண ஒரு இங்கிலீஷ் பாட்டுக்கு. ஆனால் என்ன சின்ன ஃப்ரெண்டோட கொஞ்சம் ஷோட்டாக முடிச்சுட்டாங்களே. சிறு துள்ளான பெருவெல்லாம் சின்ன இதில் இருந்தாலும் வளர வளர இன்னும் வர போட்டிகள் போயங்கள்லாம் அந்த மாதிரிக்கெல்லாம் மாதிரிக்கெல்லாம் நாங்கள் ஆத்தின ஒவ்வொரு கட்டத்தில் மேம்படுத்தணும். அடிக்க போகும். ஓகே பாய். ஓகே, இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. பாய்.